பேசு தமிழா பேசினர்களுக்கு வணக்கம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியாவுடைய எதிர்க்கட்சி தலைவர், அபிஷியல் எதிர்க்கட்சி தலைவர் அமெரிக்கா போயிருக்காரு. அமெரிக்கால என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது குறித்து விரிவாக பேசுவதற்காக நம்மோடு டிஃபென்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் எக்ஸ்பர்ட் திரு நிரஞ்சன் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். வணக்கம் சார். சார் பார்த்துருப்பீங்க, ராகுல் காந்தி அவர்கள் யூஎஸ்ல உட்காந்துட்டு என்னெல்லாம் பேசிட்டு இருக்காரு என்று. ஸோ இது குறித்து நம்ம நிறைய ஸ்லைட்ஸ்லாம் எடுத்து வச்சிருக்கோம் மக்களுக்கு ஷேர் பண்றதுக்காக. அதற்கு முன்பு உடைய முதற்கட்ட பார்வை ராகுல் காந்தியுடைய ஸ்பீச், அதனுடைய தன்மையை குறித்து. நேயர்களுக்கு வணக்கம். என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி தலைவர் என்ற ஒரு பொறுப்புன்றது வந்து அரசியல் சாசன சட்டத்துல அங்கீகரிக்கப்பட்ட பொறுப்பு. ஸோ பிரிட்டிஷ் பார்லிமெண்டரி சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அப்போசிஷன் லீடர் இஸ் ஈக்குவலன்ட் டு தட் ஆஃப் அ ஷேடோ பிரைம் மினிஸ்டர் ஆர் பிரைம் மினிஸ்டர் இன் வெயிட்டிங் அப்படின்வாங்க. அதாவது பிரதமருக்கு இணையான ஒரு பொறுப்பு. அது பிரதமர் இல்லை, ஆனா பிரதமருக்கு இணையான ஒரு பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பு வரும்போது அதுக்கு தகுந்த நடத்தை இருக்கணும். ஒரு எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டுல நம்ம எப்படி செயல்படணும், நம்ம இந்தியாவை பத்தி என்ன பேசலாம் பேசக்கூடாது, நம்மளோட உள்நாட்டு பிரச்சனைகள் அங்க போய் பேசலாமா பேசக்கூடாதான்ட்டு ஒரு கணிசமான ஒரு நாலேஜ், அதாவது கொச்சையா சொல்லணும்னா அறிவு இருக்கணும் அப்படின்வாங்க. அந்த ஒரு திறன் வந்து அவருக்கு இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு. நான் சில உதாரணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். முந்தைய காலத்துல திரு அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்கள் இந்தியாவோட எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டரா இருந்தப்போ அவங்க வந்து அன்றைய எதிர்கட்சி தலைவர் இந்திரா காந்தி அம்மையார் மேல சில கேள்விகள் அமெரிக்கால எழுப்பும் போது, இது எங்களோட உள்நாட்டு பிரச்சனை, அதை நான் இங்க வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை எனக்கு இல்லை அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி அவரை ஜெனீவால நரசிம்மராவ் அவரை தேர்ந்தெடுத்து அவரை ஜெனீவாவுக்கு வந்து அமுச்சு வச்சாங்க. அதாவது சல்மான் குர்ஷிதையும் அடல் பிஹாரி வாஜ்பாய் இந்தியாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸா. பாகிஸ்தான் அப்போ வந்து ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷனுக்காக அங்க இந்தியா மேல ஒரு பிரச்சனையை எடுத்துட்டு வந்துட்டு ஒரு இஷ்யூவை பெருசாக்கி ஹியூமன் ரைட்ஸ் கன்வென்ஷன்ல நம்மளுக்கு மேல ஒரு எம்பார்கோ எடுத்துட்டு வர்றதுக்கோ இல்ல ஒரு பேன் பண்றதுக்கோ சம் அட்டெம்ப்ட் வந்து ஒரு அந்த டைம்ல பண்ணும்போது 1992-93 வாக்குல அப்ப அடல் பிஹாரி வாஜ்பாய் எதிர்கட்சி தலைவர் அவர் அமைச்சு வச்சாரு. அப்ப பாகிஸ்தானிஸ் வந்து இவரை வந்து கேட்டாங்க, நீங்க எதிர்கட்சி தலைவர் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு. ஆமா, நான் எதிர்கட்சி தலைவர் என் நாட்டுக்குள்ளதான், ஆனா என் நாடு அப்படின்னு வந்துட்டா என் நாட்டோட பெருமை, என் நாட்டோட ஒற்றுமை, என் நாட்டோட தேவைன்னு வந்தா எனக்கு வந்து எதிர்கட்சி ஆளுங்கட்சி எல்லாம் இல்லை, நாங்க எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னார். இதுதான் நம்மளோட பண்பாடு பாரம்பரியம். இதை ராகுல் காந்தி சீரழிச்சிட்டு இருக்காருன்றதுதான் என்னோட கண்ணோட்டம். அதுக்கு நிறைய உதாரணம் கொடுக்கலாம். அவருடைய கருத்துக்களை ஒன்னொன்னா எடுத்துடலாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் அவர் சைனாவை ஆதரவா பேசுற மாதிரி நிறைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தாரு. உதாரணத்துக்கு சைனாவில் அன்எம்ப்ளாய்மெண்டே இல்ல, இந்தியாவில் பாருங்க எப்படி இருக்கு அப்படின்ட்டு. இதற்காக ஸ்லைட்ஸ் நம்ம வச்சிருக்கோம், ஷேர் பண்ணிடலாமா? ஸ்லைட் ஷேர் பண்றதுக்கு முன்னாடி நான் இன்னொரு 2 பிரச்சனையை பத்தி அவர் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்லைடுக்கு போனா பெட்டர்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. வெறும் சைனா வந்து புகழ்ந்து பேசியிருந்தா எனக்கு பிரச்சனை இருந்திருக்காது. ஏன்னா அவர் சைனா கூட காங்கிரஸ் பார்ட்டிக்கும் சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. மேபி அந்த ஒரு காரணத்துக்காக அவர் சைனாவை சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாரா இல்லையா என்னன்னு தெரியல எனக்கு. ஒண்ணு. ரெண்டாவது காரணம், இலான் ஒமர்னு சொல்லிட்டு பிஓகே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர்ல போய் இந்திய அரசாங்கத்தை வந்து அவங்க பேசினதும் இந்திய அரசாங்கத்து மேல அவங்க குற்றச்சாட்டுகள் வச்சதும் உலகம் அறிந்த உண்மை. அப்படிப்பட்ட காங்கிரஸ் யூஎஸ் காங்கிரஸ் மேனை வந்து ஒரு அந்த ஒரு செப்பரேட்டிஸ்ட சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு எலிமெண்ட்டை போய் ராகுல் காந்தி போய் போட்டோ எடுத்துக்கிட்டு அது என்னோ பெரிய ஒரு ஒரு நல்ல ஒரு செயலாட்டம், ஒரு அப்துல் கலாமையோ இல்ல அப்ரஹாம் லிங்கன் கூடயோ போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரி அவர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துட்டு இருக்காரு. திஸ் இஸ் சம்திங் தட் இஸ் நாட் அக்செப்டபிள் ஃபார் இந்தியா. இந்தியாவோட இறையாண்மையை கேள்வி கேட்ட நபர் கூட போய் இவர் போய் நிக்கிறாருன்னா, அவங்க கூட கை குலுக்கிறாருன்னா, இட் இஸ் tantamountly amounts to supporting ஆன்டி இந்தியன் சென்டிமெண்ட்ஸ் அப்ராட். இன்னொன்னு நம்ம முக்கியமா நான் பாக்குறது, சீக்கியர்களுக்கு இங்க அச்சுறுத்தல் இருக்கு. அவங்க டர்பன் போட்டு நடக்க முடியாது, கையில அவங்க போட்டிருக்கிற கடா போட்டு நடக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. பட் ஃபார் கைண்ட் இன்ஃபர்மேஷன் கிரண், சீக்கியர்களுக்கு மாத்திரம்தான் அவங்க பிளைட் ஏறும்போது கூட அவங்க கத்தி வச்சுட்டு அவங்க கிருப்பான் வச்சுட்டு அவங்களால பிளைட் ஏற முடியும். அவங்க டர்பனை செக் பண்றது இல்லை. இன்னைக்கும் இந்தியன் ஆர்மில நிறைய சீக்கியர்கள் சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொன்னு, சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடக்கும் போது, புல்வாமா அட்டாக் நடக்கும் போது அங்க இருந்த கோர் கமாண்டர் கேஜிஎஸ் திலான் அவரோட ரோல் என்னன்னு சொல்லிட்டு அவரோட புக் இருக்கு, கித்னே காஜி ஆயே கித்னே காஜி கயேன்னு சொல்லிட்டு அந்த புக்கு பேரு.
அதை எடுத்து படிச்சாங்கன்னா அவருக்கு கொஞ்சமாவது நாலேஜ் இருக்கும், சீக்கியர்களை இந்தியா எந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்லிட்டு. ஒரே ஒரு காலகட்டத்தில் தான் சீக்கியர்கள் இந்தியால வந்து நிம்மதியா வாழ முடியல, அச்சுறுத்தலோட வாழ்ந்தாங்கன்னு சொல்ற காலகட்டம் ஒண்ணுதான். அது எந்த காலகட்டம்டான்னா அக்டோபர் 31 பிற்பாடு, 1984 பிற்பாடு, அந்த ஒரு 10 நாட்கள் இந்திரா காந்தி அவர்களை கொலை செய்த பிற்பாடு அந்த அந்த சம்பவத்துல 3300 சீக்கியர்கள் கொல்லப்பட்டனர். எல்லாமே சீக்கியர்கள், ஒருத்தர் கூட மற்ற ரிலீஜனை சேர்ந்தவர்கள் இல்லை. அதுல அதை கொண்டு குவிச்சதுல முக்கியமான சீர்மிகு வேலையை செஞ்சவங்க யாருன்னா ஜெகதீஷ் டைட்லர், சஜ்ஜன் குமார், HKL பகத், கமல்நாத், இவர்கள் எல்லாம். இன்ஃபேக்ட் அவர்களுக்கு காம்பன்சேஷன் காங்கிரஸ் கவர்மெண்ட் எவ்வளவு கொடுத்ததுன்னு பாத்தீங்கன்னா 10,000 ரூபாய். அது கூட ஒழுங்கா போய் சேர்க்கல. இந்த மோடி அரசாங்கம் வந்த அப்புறம் தான் ஆளுக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. அதுவும் அவங்க தொலைச்ச வாழ்க்கைக்கோ இல்ல அவங்க தொலைச்ச உறவுகளுக்கோ அது ஈடாகாது. ஸோ இது ஒரு கேவலமாவும், இன்னும் சொல்ல போனா வெந்த புல்ல வேலை பாய்ச்சுற மாதிரி இருக்கு ராகுல் காந்தி பேசுறது. இட் டசன்ட் பிஹோல்ட் ஆஃப் ஹிஸ் பொசிஷன் ஆஸ் அப்போசிஷன் லீடர். அவர் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கோ அவர் இருக்கிற ஆக்குபை பண்ற பொசிஷனுக்கோ அது வந்து அவர் பேசுற பேச்சுக்கள் வந்து அழகில்லை. நீங்க ஸ்லைட்ஸுக்கு போலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் குற்றச்சாட்டு சைனாவோட அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். உண்மை என்ன என்று பார்த்து விடுவோம். ஸோ இந்த நியூஸ் இது வந்து இந்த டேட்டா எல்லாம் வேர்ல்ட் பேங்க்ல இருக்கு. இது வந்து டிவிலயும் இது வந்திருக்கு. அதுல இருந்தா நான் எடுத்தேன். ஸோ அந்த ஃபேக்ட்ஸ் தான் உங்க முன்னாடி வைக்கிறேன். வேர்ல்ட் பேங்க் பொய் சொல்லாதுன்னு நினைக்கிறேன். மேபி ராகுல் காந்திக்கு போய் சொல்றதா அவர் நினைச்சாருன்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. இன்க்ளூடிங் காங்கிரஸ் பார்ட்டி போய் சொல்றதா நினைச்சா நான் பொறுப்பு இல்லை. 2018 வாக்குல சைனாக்கும் நம்மளுக்கும் கிட்டத்தட்ட 16 புள்ளி டிஃபரன்ஸ் இருந்தது. அதாவது வேலையில்லா திண்டாட்டத்துல சைனா வந்து வேலையற்றவர்கள் வந்து கம்மியா இருந்தாங்க, 9.7% தான் இருந்தாங்க. அதே இந்தியால 26% கிட்ட இருந்தாங்க. அது அடுத்த ஆண்டே வந்து சைனால 1% ஏறிச்சு, இந்தியால 3% குறைஞ்சிச்சு. அதுக்கு அடுத்த ஆண்டு 1% இந்தியால 2% ஏறிச்சு. பேர் இன் மைண்ட் 2020 கோவிட் வருஷம். சைனாலையும் 2.7% ஏறிடுச்சு. போஸ்ட் கோவிட் ஆண்டுன்னு சொல்லுவாங்க. ஆனா 21லயும் கோவிட் வந்து 6 மாதங்கள் கண்டினியூ ஆச்சு. செகண்ட் வேவ் வந்த காலகட்டம். அந்த காலகட்டத்திலையும் இந்தியால வந்து 4% கிட்டத்தட்ட வேலையில்லா திண்டாட்டம் இறங்கிச்சு. அதாவது 24%ல இருந்து 20.9% தான் நம்ம இந்தியால வேலையில்லா மக்கள் இருந்தாங்க. அதே சைனால அதே 12.4%, பெரிய மாற்றம் இல்லை. அதுக்கு அடுத்த ஆண்டு பாருங்க கிட்டத்தட்ட 17.8%. சைனால வந்து 9ல இருந்து வெறும் 4 ஆண்டுகள்ல 6% வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிருக்கு. இந்தியால அதே காலகட்டத்துல 8% இறங்கி இருக்கு. புள்ளி விவரம் சார், நானா கிரியேட் பண்ணதில்லை இதெல்லாம். ரெண்டாவது, இன்றைய அதாவது கடந்த ஆண்டு 23ல பாத்தீங்கன்னா 0.1% தான் சைனாக்கும் இந்தியாவுக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ ராகுல் காந்திக்கு வந்து யாராவது கத்துக் கொடுக்குறாங்க, ஒன்னு வேர்ல்ட் பேங்க் டேட்டாவது பார்த்து எடுத்து கொடுக்கணும், இல்ல அவராவது கண் திறந்து பார்த்து கத்துக்கணும். மேபி அவர் என்னைக்குமே கத்துக்க போறது இல்லையா என்னன்னு எனக்கு தெரியல. இஃப் யூ ஆர் மென்டலி பிளைண்ட், தூங்குறவனை எழுப்பலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறவனை எழுப்ப முடியாது. ராகுல் காந்தி இஸ் pretending to be asleep. That is a problem with him. He doesn't want to learn. He is an educated illiterate. Next slide sir. China share in India's imports. அதாவது சைனா வந்து சைனால இருந்து நம்ம எவ்வளவு ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு ஆண்டு கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா எடுத்து பாருங்க. உதாரணத்துக்கு காங்கிரஸ் சர்க்கார், அதாவது ராகுல் காந்தியோட அம்மையார் அவர் சோனியா காந்தி அவர்களில் தலைமையில் இருந்த UPA சர்க்கார் நடந்த காலகட்டத்தில் எடுத்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு சைனா நம்ம ஏற்றுமதி செய்யிட்டு இருந்த பொருட்கள் கம்மி. அதே சைனா நம்மளுக்கு வந்து சைனால இருந்து இம்போர்ட்ஸ் வந்து மிகப்பெரிய அளவுல அதிகரிச்சது. இன்ஃபேக்ட் கேண்டில் வாங்க போனா கூட சைனீஸ் கேண்டிலா தான் இருந்தது, பொம்மைங்க சைனீஸ் டாய்ஸா இருந்தது. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, இந்தியாவோட டாய் மேனுஃபேக்சரிங் செக்டர் 200% growth பார்த்திருக்கு இந்த ஆட்சி வந்தப்புறம். மேக் இன் இந்தியா ப்ரோக்ராம் கீழே we have banned Chinese toys from entering Indian market. ஏன்னா அதுக்கு இம்போர்ட் டியூட்டி ஏத்தி இருக்கும். இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியாது. ஸோ மெதுவா கம்மி பண்ணிட்டு வரோம் சைனா மேல இருக்க டிபெண்டன்சியை. அதுக்கண்டு ஒரேடியா கம்மி பண்ண முடியாது. ஏன்னா அவங்க அவ்வளவு தூரத்துக்கு ஏத்தி வச்சதை சடனா நம்ம கம்மி பண்ணோம்னாலும் நம்மளுக்கு பிரச்சனை இருக்கு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸோட டேட்டா. 16.53%ல இருந்து 14.73%க்கு சைனீஸ் இம்போர்ட்ஸ் இந்தியால குறைஞ்சிருக்கு. ஸோ திட் கிளியர்லி ஷோஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இஸ்
வந்து ரொம்பவே எஃபர்ட் எடுத்துட்டு இருக்காங்க, ரொம்பவே அதுக்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறதுக்கு. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். நீங்க மொபைல் போன் யூஸ் பண்றீங்க, என்ன போன் தெரிஞ்சுக்கலாமா சார் கிரண் சார்? ஆக்சுவலி இது ரெட்மி சைனீஸ் தான் ஆரிஜின். 2014க்கு முன்னாடி ரெட்மி எங்க மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தா இப்ப எங்க வந்து மேனுஃபேக்சர் பண்றான்னு எடுத்து பாருங்க, டீடைல்ஸ் உங்களுக்கே புரிஞ்சிடும். இன்னைக்கு எத்தனை மில்லியன் யூனிட்ஸ் இந்தியா வந்து இந்தியாலேயே மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கு மொபைல் போன்ஸ். காங்கிரஸ் சர்க்கார் ஆட்சி காலத்துல எவ்வளவு போன்ஸ் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருந்தோம், எவ்வளவு போன்ஸ் வந்து சைனால இருந்து டைரக்டா இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு எடுத்து பார்த்தா, ஒருவேளை ராகுல் காந்தி இதை எடுத்து படிச்சிருந்தாருன்னா அப்படி அவர் பேசியிருக்க மாட்டார். வெறும் போன்ஸுக்கு மாத்திரம் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ராகுல் காந்தி கன்வீனியன்ட்டா, அதாவது செலக்டிவ் அமினிஷியான்னு சொல்லுவாங்க. செலக்டிவ் அமினிஷியான்னா எது அவருக்கு சாதகமா இருக்கோ அதெல்லாம் அவர் மறந்துடுவாரு. ஐ மீன் பாதகமா இருக்கோ அதெல்லாம் மறந்துடுவாரு. அவருக்கு வந்து பேசுறதுக்கு, ஆமா, சைனா பத்தி பேசுறதுக்கு அவருக்கு என்ன ஒரு அச்சுறுத்தல் இருக்கோ, இல்ல என்ன பிரச்சனை இருக்கோ, இல்ல சைனா அவருக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்காங்களோ எனக்கு தெரியாது. ஏன்னா கல்வான் இன்சிடென்ட் நடக்கும்போது சைனீஸ் அம்பாசிடர் கிட்ட போயிட்டு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிடுவாரு. இது மாதிரி அமெரிக்கால போயிட்டு சைனா பொருளாதாரம் இன்னைக்கு 4% வளர்ந்துட்டு இருக்கு, இந்தியாவோட பொருளாதாரம் கிட்டத்தட்ட 7% வளர்ந்துட்டு இருக்கு, சைனீஸ் பொருளாதாரம் வளருதுன்னு சொல்லுவாரு. சைனால எலெக்ஷனே நடக்கிறது இல்ல, இவர் 2 தொகுதிகள்ல நின்று எலெக்ஷன் ஜெயிச்சவர் இவரு. அங்க ஜனநாயகம் இருக்குன்னு சொல்றாரு, இங்க ஜனநாயகம் இல்லைன்னு சொல்றாரு. இது மாதிரி அவரு ஐ டோன்ட் நோ அவருக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. மேபி அமெரிக்கால நிறைய ஹெல்த் சென்டர்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் நிறைய இருக்கு. அங்க அவரை வந்து ஒரு வாட்டி அவரே செக் பண்ணிக்கிட்டாருன்னா நாட்டுக்கும் அவர் வீட்டுக்கும் நல்லதா இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஸோ லெட்ஸ் கமிங் பேக் டு சைனா. லேண்ட் அக்விசேஷன் அப்படின்றது வந்து நிலத்தை வந்து கவர்மெண்ட் தேவைக்காக எடுத்துக்கிறது. இந்தியாவில வந்து சட்டம் இருக்கு. 1995ஆம் ஆண்டு பிரிட்டிஷ் சட்டத்தை வந்து 2013ல இவரோட ஆட்சி காலத்திலேயே, இவங்க ஆட்சி காலத்திலேயே புது சட்டம் எடுத்து வந்தாங்க 2013ல. அந்த சட்டத்தின்படி இங்க வந்து காம்பன்சேஷன் எல்லாம் வந்து அதிகம். உதாரணத்துக்கு விவசாய நிலமா இருந்தா 4 பங்கு காம்பன்சேஷன், இதே வந்து அர்பன் ஏரியாவா இருந்தா 2 பங்கு காம்பன்சேஷன் கொடுப்பாங்க கவர்மெண்ட் ரேட் படி. இதுதான் அந்த சட்டம் சொல்லுது. பட் சைனால இது மாதிரி ஒரு சட்டமும் இல்லை. அவங்க தேவை நினைச்சாலும் யார் இடத்தையும் பிடிக்கலாம், பிலோ மார்க்கெட் பிரைஸ் கூட பிடிக்கலாம். கொடுக்கலன்னா ஃபோர்ஸ்ஃபுல்லா அவனை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சுட்டு வீட்டை இடிச்சிடலாம். இது மாதிரி இந்தியாவில் நடக்குமா? மேபி அது மாதிரி ஒரு சட்டம் இந்தியாவில் தேவைன்னு இவர் நினைக்கிறாரோ? இதுதான் இவர் ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு எடுக்க போற முயற்சியா? எனக்கு புரியல. நெக்ஸ்ட், புல்டோசர் ரிஃபார்ம் சொல்லுவாங்க. இங்க புல்டோசர் சிஸ்டம், அதாவது இல்லீகலா ஒருத்தன் வீடு கட்டி அவன் அட்டூழியம் பண்ணி அந்த வீட்டை இடிச்சாலே யோகி ஆதித்யநாத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? அவர் தப்பி தவறி ஒருத்தன் இல்லீகலா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அந்த இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷனை அவர் வந்து யோகி ஆதித்யநாத் வந்து இடிச்சாருன்னா அதை வந்து இவங்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. புல்டோசர் சர்க்கார் அப்படின்னு அவர் வந்து கிரிட்டிசைஸ் பண்றது, அவங்கள வந்து திட்டுறது, இதெல்லாம் உண்டு. சைனால என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அதே புல்டோசர் ரிஃபார்ம்ஸ் தானே பண்ணிட்டு இருக்காங்க. ஜிடிபி growth rate ஏற்கனவே நான் இதை கவர் பண்ணேன். சைனா எங்க இருந்தது, நம்ம எங்க இருந்தோம் 2018ல பாருங்க, இன்னைக்கு எங்க இருக்காங்க அவங்க? சைனா பாருங்க 23. இந்த வருஷத்துக்கு ஃபோர்காஸ்ட் 4% தான் அவங்க, நம்மளோட ஃபோர்காஸ்ட் 7%. கேட்டா சைனா இஸ் ஃபாஸ்டஸ்ட் க்ரோவிங் எக்கானமின்றாரு. மேபி அவருக்கு நம்பர்ஸ் கூட பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். 7 பெருசா அப்படின்னு சொல்லிட்டு he requires fresh schooling. அவர் திரும்பியும் பாலபாடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண போல இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்லைட். SEZs ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் என்ற பேர்ல சைனா வந்து வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய அந்நிய முதலீட்டுக்கா ஈர்க்கிறதுக்காக SEZs ஏற்படுத்தினாங்க. அந்த SEZs ஏற்படுத்தும் போது மிகப்பெரிய அளவுல அங்க இருக்கிற மக்களை வந்து அந்த இடத்துல இருந்து இடம் பெயர வச்சாங்க. அவங்களுக்கு தேவையான இடத்தையோ இல்ல அவங்களோட ஜீவாதாரத்தையோ ஊர்ஜிதப்படுத்தாமலே இதெல்லாம் பண்ணாங்க. இதுவும் ஒரு காரணமா சைனாவோட வளர்ச்சிக்கு மாறிச்சு. அதுலயே போட்டிருக்கு 70 மில்லியன் பீப்புள். 70 மில்லியன் அப்படின்னா 1 மில்லியன்னா 10 லட்சம். 70 மில்லியன்னா எத்தனை லட்சம் நீங்களே, எத்தனை கோடி நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. இவ்வளவு பேரை நம்மளால இந்தியால வந்து இடம் மாற்ற முடியுமா? சிங்கூர்ல ஒரு கார் ஃபேக்டரி அமைக்கிறதுக்கே மம்தா பானர்ஜி என்னென்ன போராட்டம் பண்ணாங்க. இவர் கட்சி அங்கங்க எப்பப்போ எங்கெங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு என்றதை வந்து இவரே கொஞ்சம் பேப்பர் அப்பப்போ புரட்டி பார்த்தா அவருக்கு புரியும். ஸோ இந்த மாதிரி ரிஃபார்ம், இந்த மாதிரி லேண்ட் அக்விசேஷன் சிஸ்டம் இந்தியாவில் அவர் எதிர்பார்க்கிறாரா? நிலத்தை
இது நிலத்தை வந்து மக்கள் தேவைக்காக பயன்படுத்துறது இல்ல, நிலத்தை அரசாங்கம் கையகப்படுத்துற சட்டம்ன்றது வந்து சைனால எப்படி இருக்குடான்னா மக்களோட ஜீவாதார உரிமையே வந்து அழிச்சிட்டு பறிக்கிறாங்க. அங்க அது நடக்கும். ஆனா அவர் அப்படிப்பட்ட நாடு ஜனநாயக நாடுன்னு, இந்தியா ஜனநாயகம் இல்லைன்னு. அது எங்க போய்? யூஎஸ்ல போய். நெக்ஸ்ட் சார், இது மாதிரி கவர்மெண்ட் வந்து லீஸ்ன்னா வாடகைக்கு விடுறது, அவங்க ஃபேக்டரிஸ் கட்டிக்க சொல்லி குத்தகைக்கு விடுறது, வாடகைக்கு விடுறது, குத்தகைன்னு தான் சொல்லணும். இது எத்தனை வருஷம்டானா 70 வருஷத்துக்கு. இது யாரும் கேள்வி கேட்க முடியாது. கேள்வி கேட்டா சுற்றுவான், இல்ல தூக்கி ஜெயில வச்சிருவான். சைனால நேஷனல் ஹெரால்ட்னு ஒரு பேப்பர் இருக்கு, அது அசோசியேட்டட் ஜேர்னல்னு சொல்லிட்டு ஒரு இது ஸ்டார்ட் பண்ணாங்க, நேரு ஸ்டார்ட் பண்ணது. அதுல பேப்பர் பிரிண்டிங்காக தான், அதாவது நியூஸ் பேப்பர் பிரிண்டிங்காக மக்களுக்கு வந்து நாட்டு நலன் கருதி செய்திகளை எடுத்துட்டு போறதுக்காக ஸ்டார்ட் பண்ண ஒரு ஜேர்னல் அது. அதுல நேஷனல் ஹெரால்ட்ன்ற பேப்பர் பிரிண்ட் ஆகணும். இவங்க சர்க்கார் இருக்கும் போது என்ன பண்ணாங்கன்றத இன்னைக்கும் சிபிஐ கீழே ப்ரோப்ல இருக்காரு. இன்ஃபேக்ட் இவரே அந்த கேஸ்ல பெயில்ல இருக்காரு, அது வேற கதை. பட் ஆனா அவர் கன்வீனியன்ட்டா இதெல்லாம் மறந்துடுவாரு அவரு. சோ 70 வருஷமா ஒருத்தனுக்கு வந்து ஒரு இடத்த குத்தகைக்கு விட்டு அவன் வந்து அங்க இருக்கிற மக்களுக்கு அதுக்கு தேவையான காம்பன்சேஷன் எதுவுமே கொடுக்காம இருந்தா கூட கவர்மெண்ட் கேள்வி கேட்காது. சைனால 1950 எஸ்டிமேட்டுக்கு 7 கோடி பேர் இடம் பெயர்க்கப்பட்டுள்ளனர், இன்டர்னலி டிஸ்பிளேஸ்டு பீப்புள் அப்படின்னுவாங்க. அவங்க நாட்டிலேயே அவங்கள அகதியா ஆக்கிட்டாங்க. இன்னும் டிபெட்ல அவங்க பண்ண பிரச்சனைகள் சொல்லவே வேணாம். இவர் வந்து டிபெட்ல நடந்த பிரச்சனையை வந்து சரின்னு சொல்றாரா, இல்ல டிபெட்டை சைனா வந்து அங்க இருக்கிற மக்களை வந்து மொத்தமா ஒடுக்கின முறை வந்து சரின்னு சொல்றாரா? அப்படி இவர் சரின்னு சொன்னாருன்னா அவங்க கொள்ளு தாத்தா நேரு அவர்கள் பண்ணது தப்புன்னு சொல்லணும். அதுக்கு இவர் ரெடியா? வர்க்கர்ஸ் ரைட், இவர் தான் லபோதிபோன்னு குதிப்பாரு. லேபர் லாஸ் இந்தியாவில் எடுத்துட்டு வந்தா அதை வந்து தப்புன்னு சொல்றது, லேபர் ரிஃபார்ம்ஸ் எதையுமே இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. இது மாதிரி இருக்கிற நாட்டுல இந்தியால இருக்கிற சட்டங்களை மாத்திரம் இவங்க கேள்வி கேட்பாங்க. ரிஃபார்மிங் எடுத்துட்டு வரணும்னா ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா சைனால என்ன ரிஃபார்ம் இருக்கு தெரியுங்களா? அங்க லேபர் லாஸ்ன்னு ஒண்ணுமே இல்லை, சோசியல் பெனிஃபிட்னு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் நான் வந்து 8 மணி நேரம் வேலை பார்த்தா 6 மணி நேரம் தான் வேலை பார்த்தேன்னு சொல்லிட்டு 2 மணி நேரம் வேலையை எனக்கு பண்ணலாம். வேஜ் தெஃப்ட் அப்படின்வாங்க. எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு போல 800 ரூபாய் கொடுத்துட்டு 200 ரூபாய் பிடிச்சிக்கிறது, இதெல்லாம் கேள்வி கேட்க முடியாது. கொடுத்ததை வாங்கிட்டு போனோம். இது இந்தியாவில இந்த சிஸ்டம் எடுத்துட்டு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்றாரு ராகுல் காந்தி. ஒருவேளை அவரே நாளைக்கு இந்தியாவோட பிரதமர் ஆனா இதெல்லாம் எடுத்துட்டு வருவாரா? இதுதான் சைனாவோட நிதர்சனமான உண்மை. சோ இது மாதிரி சிஸ்டம் ராகுல் காந்தி வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் மேம்போக்கா எல்லா விஷயத்தையும் பார்த்து பேசுறாருன்னு நினைக்கிறேன். இன்டெப்தா சைனாவை அவர் அசஸ் பண்றதோ, இன்டெப்தா சைனாவை பத்தி அவர் புரிஞ்சுக்கிட்டதோ பாத்தீங்கன்னா சைபர், அதுதான் அவருக்கு இருக்கிற நாலேஜ். மேபி சைனீஸ் கொடுத்த லஞ்ச் வந்து அவருக்கு ரொம்ப எஃபெக்டிவா ஒர்க் பண்ணிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லீகல் யூஸ் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன்டர்ன்ஸ், அதாவது காலேஜ்ல படிக்கிறவங்கள வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு கூட்டு போயிட்டு அவங்கள வேலை பண்ண வைக்கிறது, அவங்களுக்கு சம்பளமும் கொடுக்கறது இல்ல. அது அவங்க படிக்கிற படிப்புக்கும் அவங்க பண்ற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. It is nothing but forced labor, indentured labor அப்படின்வாங்க. அதாவது கொத்தடிமை மாதிரி அவங்கள ட்ரீட் பண்றது, அவங்களோட மக்களையே கொத்தடிமை மாதிரி ட்ரீட் பண்றது. இது மாதிரி பண்ணலாமா? அப்படி பண்ணோன்னா நான் ஒரு யூனிவர்சிட்டி சொல்றேன், அந்த யூனிவர்சிட்டி பசங்களை பண்ண வச்சாங்கடான்னா முதல் சந்தோஷப்படுறது நானா தான் இருப்பேன். அந்த யூனிவர்சிட்டி பேர் ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி. பாரத் தேரே டுக்குடே ஓங்கே டேஷ் டேஷ் டேஷ்னு சொல்லுவாங்க. இந்தியா வந்து துண்டு துண்டா போகணும்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் பேயர் மணியில 350 ரூபாய்க்கு ரூமுக்கு கட்டிட்டு ஜாலியா அங்க உட்காந்துக்கிட்டு 40 வயசுக்கு கூட நான் ஸ்டூடெண்ட்னு சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. பட் ஆனா அந்த யூனிவர்சிட்டிக்கு சென்ட்ரல் யூனிவர்சிட்டி என்ற அந்தஸ்து கொடுத்து அங்க காசை வாரி பொழிஞ்சு அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பெரிய புத்திசாலிங்களாட்டம் அவங்க எல்லாரையும் கவர்மெண்ட் சர்வீஸ்ல ஏத்துக்கிறது, அங்க இருக்கிற ஹிஸ்டரி ப்ரொஃபசர்ஸ் தான் இந்தியாவுக்கு பாடத்திட்டத்தையே வகுக்கிறது. இந்த கூத்தெல்லாம் நடந்துட்டு இருக்கு. அப்படி எனக்கு தெரிஞ்சு அவர் அந்த சிஸ்டம் எடுத்து வந்தா ஜேஎன்யூல இம்ப்ளிமெண்ட் பண்ணாருன்னா நிஜமாவே அவரை பாராட்டுவேன். பண்ண முடியுமா அவரால? லோ பேசிக் வேஜஸ் 6 நாள் இங்க 6வது நாள் வேலை பார்க்கறதுக்கு லபோதிபோன்னு அடிப்பான். எங்களோட உரிமை அது இதுன்னு கத்துவான். இவங்களோட அலையன்ஸ் பார்ட்னர் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, கம்யூனிஸ்ட் பார்ட்டி மார்க்சிஸ்ட், இவங்களோட பிறவா சகோதரர்கள் அவங்க ஒத்துப்பாங்களா? ஆனா சைனால நடந்தா ஒத்துப்பாங்க, இந்தியால நடக்கூடாது. கேரளால ஒரு சிஸ்டம் இருந்தது தெரியுங்களா? ஒரு காலத்துல கம்யூனிஸ்ட் ஆட்சி காலத்துல இருக்கும், நோக்கு கூலின்னு தெரியுமா உங்களுக்கு? 6 பேர் இருப்பாங்க, 5 பேர் வேலை பார்ப்பான். அந்த 5 பேர் வேலை பார்க்கறத நின்னுட்டு ஒருத்தர் சும்மா பார்ப்பான். கூலி கொடுக்கும்போது அந்த சும்மா பார்த்தவனுக்கும் சேர்த்து கூலி கொடுக்கணும்.
கொடுக்கலன்னா உடனே ஹர்த்தால். வெளியூர்காரன் எவன் வந்து அங்க வேலை பார்க்க கூடாது, உள்ளூர்காரனுக்கு மட்டும்தான் வேலை கொடுக்கணும். அதாவது நார்மலா ஒர்க் பண்றவனா இருந்தாலும் சரி, லோ வேஜ் ஒர்க்கர்ஸா இருந்தாலும், ஸ்கில்டு அண்ட் நான் ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் யாரா இருந்தாலும் அவங்களுக்கு வந்து 9 to 9 ஜாப் அப்படின்றது தான் ஸ்டாண்டர்ட். ஸ்கில்டு லேபரா இருந்தா. அன்ஸ்கில்டு லேபரா இருந்தா அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட ஒர்க் பண்ணுவாங்க. பட் சைனால 12 மணி நேரம் வேலை. உலகம் ஃபுல்லா எத்தனை மணி நேரம் சார் வேலை ஜென்ரலா? 8 hours 9 hours. 8 hours. 1 hour எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணாலே ஓடி கீழே வந்துடும், ஓவர் டைம் கீழே. 8 hours. கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் 8 hours தானே? 6 days ஒர்க் பண்றாங்க. 5 days. சோ சம்பளமும் கம்மி, கொடுக்குற சம்பளத்தை திருட்டு வேற, அது இல்லாம 6 நாள் வேலை பார்க்கணும். இந்த கொத்தடிமை திட்டத்தை வந்து ராகுல் காந்தி வரவேற்கிறாரான்னு நான் தயவு செய்து இங்க இருக்கிற காங்கிரசின் வெகு சீர்மிகு தொண்டர்களிடம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். இங்க இருக்கிற காங்கிரஸ் தொண்டர்கள் பெருவாரியா ராகுல் காந்தி தான் இந்தியாவின் விடுவெள்ளி, அவர் தான் அடுத்த பிரதமர்னு சொல்லிக்கிறாங்க. சோ அவங்க தான் இதெல்லாம் எனக்கு கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். டிஸ்கிரிமினேஷன் இன் ரெக்ரூட்மெண்ட். சைனான்றது வந்து ஒரு நாடு இல்ல சார். திபெட்ன்றது மக்கள் வந்து வேற, ஹான் சைனீஸ்ன்றது வேற. மங்கோலாய்டு மேல போனீங்கன்னா இன்னர் மங்கோலியா அந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய மக்கள் வேற. ஹான் சைனீஸுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து டிபெட்டியன்ஸ்க்கோ இல்ல மங்கோலியன் ரேஸ் இருக்கிறவங்களுக்கோ கொடுக்கறது இல்ல. இவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்தியால மாத்திரம்தான் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. சைனால போய் காஸ்ட் பேஸ்ட் சென்சஸ் கேட்க வேண்டியது தானே இவரு? இல்ல எத்னிசிட்டி பேஸ்ட், டிபெட்ல இருந்து வரக்கூடிய மக்கள் எத்தனை பேருக்கு நீங்க வேலை வாய்ப்பு கொடுக்குறீங்க மிஸ்டர் சி, எனக்கு உடனே நீங்க சொல்லி ஆகணும்னு கேட்கணும் இல்ல இவரு? ஏன் கேட்க மாட்டேங்கிறாரு? ஏன் இந்தியால மாத்திரம்தான் கேட்கிறாரு? ஏன் சைனால பிரிவினை இல்லையா? திபெட்டிய மக்களை ஒடுக்கலையா? தட் ஷோஸ் தட் வரலாறு தெரியாது, பூகோளம் தெரியாது, சயின்ஸ் தெரியாது, வணிகம் தெரியாது, எதுவுமே தெரியாம, பொருளாதாரம் தெரியாது, எதுவுமே தெரியாம ஒருத்தரை வந்து 54 வயதான ஒரு குழந்தைக்கு வந்து அப்போ எதிர்கட்சி தலைவரனும் மிக பெரும் பாரத்தை கொடுத்த இந்த காங்கிரஸாரை தான் நான் தப்பு சொல்ல வேண்டும். சப்ரஷன் ஆஃப் லேபர் யூனியன்ஸ் அண்ட் கலெக்டிவ் பார்கெனிங். லேபர் யூனியன் இது ஆல்ரெடி நான் கவர் பண்ணிட்டேன். அங்க லேபர் யூனியன் வாயை திறந்தா சுட்டுருவான். தினமேன் ஸ்கொயர் ஞாபகம் இருக்கா? எங்களுக்கு ஜனநாயக உரிமை கொடுன்னு கேட்ட ஒரே காரணத்துக்காக 10,000 பேரை டேங்க வச்சு அப்படியே சதுரமா மிதிச்சிட்டான், நசுக்கிட்டான். 10,000 பேரை 89 தினமேன் ஸ்கொயர்னு போட்டு பாருங்க. தட்ஸ் வாட் ஐ சே. நோ, ராகுல் காந்தி இஸ் சஃபரிங் ஃப்ரம் செலக்டிவ் அம்னீசியா டிசார்டர். He's weak on facts, but hyper on. He talks and keeps on talking without even having an iota of truth or fact in his hand. That is his basic problem. உண்மையை நிரூபிக்கிறதுக்கு தேவையான தரவுகளோ இல்லாம பேசிக்கிட்டே இருப்பாரு. ஏன்னா அவர் படத்துல போனாருன்னா மிகப்பெரிய நடிகராக இருந்திருக்கலாம் அவர் பர்சனாலிட்டிக்கு. இந்த வேஸ்ட் டம்பிங், அன்ட்ரீட்டட் வேஸ்ட் அண்ட் எமிஷனுக்காக அங்க ரிலாக்ஸ்டு நார்ம்ஸ். அதாவது சைனால எல்லா என்விரான்மெண்டல் லாஸும் ரிலாக்ஸ்டு. பொல்யூஷன் கண்ட்ரோல்ன்றது வந்து இன்ஃபேக்ட் நீங்க கியோட்டோ புரோட்டோகால் எல்லா புரோட்டோகால்ல பாத்துட்டு வாங்க, அதிகமா வந்து எமிஷன் ப்ராப்ளத்தை வந்து கிரியேட் பண்ண நாடுகள்ல சைனாவும் ஒண்ணு. இந்தியாவை சொல்லுவாங்க, பட் இந்தியா வந்து அதுக்கு தேவையான மெஷர்ஸ் எடுத்துட்டு இருக்கு. பட் சைனா எடுத்ததா வரலாறே இல்லை. சைனா யூசஸ் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கோல் பேஸ்ட் எனர்ஜி இன் த வேர்ல்டு. நிலக்கரியால உற்பத்தி ஆகிற எனர்ஜியை வந்து அதிகம் யூஸ் பண்றது சைனா. இந்தியா வந்து கிரீன் எனர்ஜி சைடு போயிட்டு இருக்கு. விண்டு, டைடல், ஹைட்ரோ, சோலார் இப்படி போயிட்டு இருக்கு. சைனா என்ன மாதிரி போயிட்டு இருக்குன்னு பாருங்க. யூ ஜஸ்ட் லுக் இட் தி டேட்டா தட் ஷோஸ் தட் அவங்களுக்கு எதை பத்தியும் கவலை இல்லை. சைனா இஸ் பேசிக்கலி அ டிரான்சாக்ஷனல் ஸ்டேட். உனக்கு தேவையானதை அரசாங்கம் கொடுக்கும். வாயை மூடிட்டு கொத்தடிமை மாதிரி இருக்க பழகிக்கும். உரிமைன்னு ஏதாவது கேட்டன்னா அவ்வளவுதான், நீ முடிஞ்ச. கடமை மாத்திரம்தான் நீ பண்ணணும். அவர் ஃபாலோ பண்ற காந்தின்னு வச்சிருக்காரு. அப்கோர்ஸ் அவர் சைனா காந்தின்னு தான் நான் கூப்பிடுவேன், அது வேற கதை. ஏன்னா ஒரிஜினல் காந்தி வந்து மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. இவர் சைனாக்கு சப்போர்ட் பண்றதால இவர் சைனா காந்தி. இன்னொரு காரணம் வந்து சைனீஸ் ப்ராடக்ட்டுக்கு கேரண்டி வாரண்டி இருக்காது. அது மாதிரி இவர் பேசுற எதுக்குமே ஃபேக்டும் இருக்காது, தரவும் இருக்காது, உண்மையும் இருக்காது, தரவும் இருக்காது. அதனால இவர் சைனா காந்தின்னு சொல்லுவேன் நான். ஸோ இதெல்லாம் வந்து இவர் இந்தியாவில் பண்ண முடியுமா? என்விரான்மெண்டல் நார்ம்ஸை இங்க வந்து நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்றோமா இல்லையா? ஃபேக்டரிஸுக்கு சீல் வைக்கிறோமா இல்லையா?
இன்னைக்கு சோலார் எனர்ஜில இந்தியா வந்து ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் சோலார் எனர்ஜி. ஸோ சோலார் எனர்ஜி இஸ் ரெனியூபிள். ஸோ கோல் மேல இருக்கிற நம்ம டிபெண்டன்ஸை குறைச்சிருக்கோம். ஸோ உலகத்துக்கு வந்து நம்ம கொடுக்குற எமிஷன்ஸை வந்து கம்மி பண்ணிட்டே வரோம். சைனா கம்மி பண்ணல சார். இது மாதிரி நிலைமை இந்தியாவில் எதிர்பார்க்கிறாரா இவரு? சைனாவை புகழும் போது லெஸ் செட் த பெட்டர். அங்க ஒர்க்கர்ஸ் அடிக்கிறதும் துன்புறுத்துறதும் விமன் ஒர்க்கர்ஸை மொலஸ் பண்றதும் கூட உண்டு சைனால. இந்தியாவில் நான் இல்லைன்னு சொல்ல வரல, பட் சைனாவோட கம்பேர் பண்ணா ரொம்ப 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 குறைவு. இதுக்கு தரவுகள் வந்து நீங்களே எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஏன்னா எல்லா ஃபேக்டரியிலுமே சைனால இருக்கிற ஃபேக்டரிஸ் எல்லாமே பார்ட்டிக்காரன் தான் வந்து அங்க அந்த டீம் லீடரா இருப்பான். அவன் பார்ட்டிக்காரனுக்கு கொடுத்துருக்கிற ஒரே ஒரு ஆப்ஜெக்டிவ், அதாவது அவன் என்ன பண்ணணும்னு எடுத்து பாத்தீங்கன்னா, உற்பத்தியை இவ்வளவு நீ பெருக்கி ஆகணும், இதுவும் டார்கெட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அவன் டார்கெட் மீட் பண்றதுக்கு எந்த விதமான கெடுதலையும் பண்ணுவான், ஒழுங்கு மீறலையும் பண்ணுவான், அச்சுறுத்தலையும் பண்ணுவான். ஏன் தேவையா இருந்தா சட்டத்தையும் உடைச்சு, சட்டத்திட்டங்களையும் உடைச்சு மக்களை துன்புறுத்தவும் செய்வான். இது மாதிரி ஒரு அரசாங்கத்தை இந்தியாவில நிறுவ ராகுல் காந்தி பார்த்தாருன்னா, ஐ எம் சாரி, ஹி இஸ் நாட் ப்ரொடெக்டிங் த கான்ஸ்டிடியூஷன். அவர் கையில அந்த புக்கை கையில வச்சுக்கிட்டு சத்தியப்பிரமாணம் எடுத்துக்கிட்டாருல்ல, இதெல்லாம் சைனால ஒர்க் அவுட் ஆகாது. எதெல்லாம் இந்திய அரசியல் சாசன சட்டம் நம்மளுக்கு கொடுத்துருக்கோ அதெல்லாம் சைனால அவங்க மக்களுக்கு கொடுக்கல. சோ அவர் சைனாவை சப்போர்ட் பண்றாருன்னா இவர் இந்திய அரசியல் சாசன சட்டத்துக்கு எதிராக வேலை பார்க்கிறாருன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், IP rights fails to enforce IP rights. Intellectual property rights, patent rights, intellectual property rights. அதாவது நீங்க ஒரு பொருளை பண்ணா அந்த பொருளோட காப்புரிமையை வந்து திருடுறது. உங்களோட இப்ப நம்ம ரைடரே கொடுத்தோம், இது நம்ம வந்து டேட்டா வந்து ஒரு இதுல இருந்தா ஆன்லைன்ல இருந்தா எடுத்தோம்னு சொல்லிட்டு முதல்லயே சொல்லிட்டு தான் இதை நம்ம பண்றோம். அது இல்லாம நீங்க வந்து இன்னொருத்தனோட டேட்டாவை பிஹெச்டியை வந்து இன்னொருத்தனோட பிஹெச்டி எடுத்து ஏன் பிஹெச்டின்னு சொல்லிட்டு பிஹெச்டி கொடுத்தா எப்படி அது வந்து திருட்டாகுமோ, இல்ல இன்னொருத்தன் கண்டுபிடிப்பை ஏன் கண்டுபிடிப்புன்னு சொன்னா எப்படி அது திருட்டாகுமோ, அதெல்லாம் வந்து சைனால சகஜமா பண்ணுவாங்க. இந்தியால பண்ண முடியாது சார். காப்புரிமை சட்டம் தனியா இருக்கு இந்தியால. இன்ஃபேக்ட் சைனால பண்ற எல்லா டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியில அவன் பண்ற பாதி எக்யூப்மெண்ட் எல்லாமே அமெரிக்கால இருந்து திருடினது டெக்னாலஜியை, இல்ல ரஷ்யா கிட்ட இருந்து கடன் வாங்கினது. அதெல்லாம் சைனாவோட JF-17 ஏர்கிராஃப்ட் ஒன்று இருக்கு. பர்மா வந்து, அதாவது மியான்மர் வந்து அந்த ஒரு ஸ்குவாட்ரன் ஏர்கிராஃப்ட் வாங்கினாங்க. டேக் ஆஃப் ஆகும்போதே பிளைட் கீழே விழுந்துருச்சு ஒரு வாட்டி. இன்னொரு வாட்டி வந்து பிளைட்ல இருந்து இன்ஜின் கீழே உதிர்ந்து விழுந்துருச்சு இன்ஜின். ஸோ இது மாதிரி நிறைய சம்பவங்கள் பர்மால மியான்மர் ஏர்போர்ஸ் நடந்ததுனால மொத்த ஸ்குவாட்ரனையும் கிரவுண்ட் பண்ணிட்டாங்க. இது மாதிரி மற்ற நாட்டுக்கிட்ட இருந்து டெக்னாலஜியை திருடி பண்ணா இது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரி ஒருவேளை அவர் எதிர்பார்க்கிறாரோ என்னவா எனக்கு தெரியல இந்தியால. ஸோ அதை நீங்க தான் கிளாரிஃபை பண்ணணும். மேபி காங்கிரஸ்ல இங்க இருக்கிறவங்களும் இங்க இருக்கிற அதாவது திருவாளர் ராகுல் காந்தி அவரே கூட கிளாரிஃபை பண்ணா நல்லா இருக்கும். கவர் பண்ணிட்டோம். நியூக்ளியர் வேஸ்ட் ஒழுங்கா டம்ப் பண்றது கூட இல்ல. இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட்டை ஒழுங்கா அதை எடுத்துட்டு போயிட்டு அதை எந்த இடத்துல டிஸ்போஸ் பண்ணணுமோ கடல்ல எடுத்து போய் கொட்டுறாங்க அவங்க. அப்ப கடல்வாழ் உயிரினங்களுக்கு அது என்ன மாதிரி அச்சுறுத்தலை கொடுக்கும்? திரும்பி அந்த மீன்களை வந்து பிடிச்சிட்டு வந்து நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை உண்டாக்கும்? அதை பத்தி கவலையே படுறது இல்லை சைனா. WTO அக்ரிமெண்ட் படி சப்சிடிஸை கட் பண்ணும், டாக்ஸ் டிஸ்கவுண்ட்ஸ் கட் பண்ணும். ஏன்னா எல்லாருக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு திருட்டுத்தனமா சப்சிடிஸையும் டாக்ஸ் ரிடக்ஷனையும் சைனீஸ் அரசாங்கம் கொடுத்துட்டு இருக்கு. நான் இந்தியால இருந்து அங்க போய் ஒரு ஃபேக்டரி வைக்கிறேன் சார், என் பொருளுக்கு ஒரு ரேட்டு, சைனீஸ் பொருளுக்கு ஒரு ரேட்டுன்னா அப்ப சீப்பா இருக்கிறத வாங்குவானா அதிகமா இருக்கிறத வாங்குவானா சார்? சீப்பா இருக்கிறது. அப்போ இது யாருக்கு அட்வான்டேஜ் கொடுக்கும் சார்? லோக்கல் அங்க இருக்கிற மேனுஃபேக்சரர்ஸ். அப்போ அது என்னத்துக்கு, அந்த என்ன மீனிங் சார்? அப்ப WTO ரூல்ஸையே வயலேட் பண்ற மாதிரி தானே சார்? லெவல் பிளேயிங் ஃபீல்டு இல்ல. சிம்பிளா சொல்லணும்னா கிரிக்கெட்ல நான் வந்து என் மிடில் ஸ்டம்ப் வந்து போல்டு பண்ணா மாத்திரம் தான் நான் அவுட்டு. நான் LBW அவுட் இல்ல, ரன் அவுட் இல்ல, கேட்ச் பிடிச்சா அவுட் இல்ல, ஹிட் விக்கெட் ஆன அவுட் இல்ல, ஸ்டம்பிங் ஆன அவுட் இல்ல, எந்த விதத்துலயும் நான் அவுட் இல்ல. வெறும் என் மிடில் ஸ்டம்ப் எகிரணும், அப்பதான் அவுட்னா அது எப்படி எதிர் டீம் வந்து ஆட்டம் ஆட முடியும்? இது மாதிரி போங்க ஆட்டம் தான் சைனா ஆடிட்டு இருக்கு. எடுத்து போயிடும். அப்கோர்ஸ் அது அவங்க ஜீன்லயே இருக்கு. அவங்க கொள்ளு தாத்தாவே 13 பேர் வந்து அவருக்கு ஓட்டு போடாம காந்தி ஒருத்தர் செலக்ட் பண்ணதால பிரதமர் ஆனவர் தானே. எலெக்டடா இருந்தா பரவாயில்ல, செலக்டடா இருந்தா அவங்க ஜீன்லயே இருக்காது. ஸோ நோ வண்டர் ஹிந்தி சீனி பாய் பாய்ன்னு சொன்னாரு அவங்க கொள்ளு தாத்தா. இவர் வந்து சைனாவை பார்த்து நம்ம நிறைய கத்துக்க வேண்டியது இருக்குன்னு சொன்னாரு. ஸோ இட் இஸ் சம்திங் ஃபண்டமெண்டலி ராங் இன் தேர் ஜீன். Falsifies product quality and safety Let's certification. get better about it.
இந்தியால ஒரு ஹிந்தியில சொல்லுவாங்க சலேகா தோ சாந்த் தக் யா ஷாம் தக் அப்படின்ட்டு. ஓடிச்சேன்னா நிலவு வரைக்கும் ஓடும், இல்லன்னா சாயங்காலத்துக்கே படுத்துக்கும். பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் அப்படின்னுவாங்க, தெரியுமா? பழமொழிய ஸ்ரீகாந்த் சொல்லுவார் அப்பப்போ. அது மாதிரி இது பட்டா பாக்கியம் படாட்டி லேக்கியம் தான். சைனா ப்ராடக்ட்டுக்கு வாரண்டி கேரண்டி இருக்கா? மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க. இல்ல, எதிர்பார்க்கவே முடியாது. அதனாலதான் இந்தியால ஒரு ப்ராடக்ட் வந்து ஒழுங்கா இல்லைன்னா சைனா பீஸா அப்படின்னுவோம். உதாரணத்துக்கு எதிர்கட்சி தலைவரே எடுத்துக்கோங்க, அவர் என்ன பேசுறாரு அவருக்கே தெரியாது. அவரை தலைவரா ஏத்துக்கணுமா ஏத்துக்க வேணாமான்ட்டு மக்களுக்கே டவுட் உருவாக்கிடுவாரு அவரு. அதெல்லாம் சைனா பீஸா அப்படின்னு நம்ம கரெக்டா? சோ இது மாதிரி தப்பான பொருட்களை, அதுக்கு கேரண்டி வாரண்டி அவங்க கொடுக்குற லைஃப் ஸ்பேன் எதுவுமே ஒழுங்கா இல்லாத பொருட்களை வாட்சிங்க வருது. சைனால இருந்து வர வாட்ச் டூப்ளிகேட் வாட்ச் மேல பாத்தீங்கன்னா ஒமேகா அப்படின்னு போட்டிருப்பாங்க, உள்ள பாத்தீங்கன்னா அது ஒமேகான்றது வந்து மெக்கானிக்கல் வாட்ச், ஆட்டோமேட்டிக் வாட்ச். அது வந்து உள்ள பார்த்தா கார்ட்ஸ் மிஷின் இருக்கும். நம்பி வாங்கணும், காலி. நானே ஒரு தெரியாம எனக்கு ஒரு கிஃப்ட் வந்தது, ஒரே செகண்ட் இருந்தீங்கன்னா எடுத்து காட்டுறேன். ரேடோன்னு பேர், அதுக்கு பேரு. வாட்ச் டூப்ளிகேட், ஒரிஜினல் ரேடோ மாதிரியே இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்களே அதை வாங்கி கிஃப்ட் பண்ணி கடைசியில பார்த்தா அது பர்மா பஜார் பீஸ். ஸோ சைனீஸ் ப்ராடக்ட்ஸ்க்கு வாரண்டி கேரண்டி இல்லை. நிறைய கண்ட்ரி அதனால தான் சைனீஸ் ப்ராடக்ட்ஸை ஆன்டி டப்பிங் லாஸ் கீழே சைனா வந்து ப்ரொடக்ஷன் பண்ண வேண்டியது, எடுத்துட்டு வந்து டம்ப் பண்ண வேண்டியது. இவங்க ஆட்சி காலத்துல இந்தியால வந்து இது மாதிரி திருட்டு பொருட்களை, சைனாவோட சப்ஸ்டாண்டர்ட் பொருட்களை கோடி கணக்கில் எடுத்து வந்து டம்ப் பண்ணாங்க. பர்னிச்சர் இந்தியாவில் இருக்கிற எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரீஸ் அழிச்சதுக்கு ஒரே மொத்த பெருமையும் ராகுல் காந்தியோட அரசாங்கத்தையே சேரும். இங்க இருந்த கார்பென்ட்ரி ஒர்க்கை ஒழிச்சாங்க, மேஷினரி ஒர்க்கை ஒழிச்சாங்க. ஏன் சைனால இருந்து வரக்கூடிய பால்ஸ் இருக்குல்ல, நம்ம விளையாடுற பாலுங்க, அது கூட சைனால இருந்து வந்து தெரியுங்களா உங்களுக்கு? மேட் இன் சைனா. அமுக்குனா பிரஸ் பண்ற மாதிரி பால்ஸ் இருக்கும், அது மேட் இன் சைனா. அது காசு கொடுத்து வாங்கணும்னா ரெண்டு நிமிஷத்துல இப்படி பிச்சு எடுத்தோம்னா நேரம் வந்துடும். இந்தியன் குழந்தைங்க விளையாடுற பொருட்கள்ல இருந்து ஃபேன்ஸ், எலக்ட்ரானிக் குட்ஸ், டிவிஸ், மொபைல்ஸ், சப்ஸ்டாண்டர்ட் மொபைல்ஸ், இது மாதிரி எத்தனை கோடி கணக்குல நம்ம இந்தியாவுக்குள்ள டம்பிங் வந்து அப்படி எடுத்துட்டு வந்து பொருட்களை குவிச்சிட்டு இருந்தா, நம்மளும் என்ன பண்ணோம், நம்மளுக்கு வேற ஆல்டர்னேட்டிவ் இந்தியன் இண்டஸ்ட்ரி படுத்துக்குச்சு, இங்க இருக்கிற லோக்கல் மேனுஃபேக்சரிங் படுத்துக்குச்சு. அதனாலதான் இவருக்கு அட்வைஸ் பண்ற ஒருத்தர் இருக்காரு, புத்திசாலி, ரகுராம் ராஜன் பேரு. அவர் இந்தியா வந்து ப்ரொடக்ஷன் பேஸ்ட் எக்கானமியா மாறக்கூடாது, சர்வீஸ் செக்டர் எக்கானமியாவே இருக்கணும் அப்படின்னு சொன்னாரு. அது காரணம் என்னடான்னு பார்த்தா, ஒருவேளை ராகுல் காந்திக்கு அவர் தான் டியூட்டர் பண்ணார் போல இருக்கு, சைனாவை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லிட்டு. சோ அப்ப இந்தியால ப்ரொடக்ஷனே இல்லைன்னா நம்ம யாரை நம்பணும்? சைனாவை நம்பணும். இன்ஃபேக்ட் சைனீஸ் டெய்லி அவங்களோட அபிஷியல் டெய்லியே என்னன்னு ஒத்துட்டு இருக்கு தெரியுங்களா? இந்தியா வந்து மேனுஃபேக்சரிங் ஹப்பா மாறிட்டு இருக்கிறது வந்து உண்மை அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டாங்க. சைனால இருந்து கேபிட்டல் இன்ஃப்ளோஸ் கம்மி ஆயிட்டு இருக்கு, அதாவது அந்நிய முதலீடுகள் வந்து கம்மியாயிட்டே வந்துட்டு இருக்கு. அந்த முதலீட்டுல வந்து ஒரு பங்கு, பெரும் பங்கு இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. வியட்நாம் போகுது, மற்ற நாடுகளுக்கும் போயிட்டு இருக்கு, பட் இந்தியாவை நோக்கி வந்துட்டு இருக்கு. சோ இது என்னத்தை காட்டுகிறான்னா, சைனா மேல இருக்கிற உலகத்துக்கு சைனா மேல இருக்க நம்பிக்கை குறைஞ்சிட்டே வரும்போது ராகுல் காந்திக்கு சைனா தான் ரைட் ஸ்பாட்டா தெரியுது. மேபி இவர் சைனாவின் நம்பிக்கை நட்சத்திரமா மாறிட்டு வர்றாரு போல இருக்கு. கிரிக்கெட்ல சொல்லுவோம் பாத்தீங்களா, சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவின் நம்பிக்கை நட்சத்திரம் அப்படின்ட்டு, அது மாதிரி ஒரு சைனாவின் நம்பிக்கை நட்சத்திரம் இந்தியால. அடுத்த இது பண்ணலாம் சார். சோ யுவான் வேல்யூ டு பூஸ்ட் எக்ஸ்போர்ட்ஸ். யுவான் வேல்யூ வந்து அவங்களுக்கு தேவைக்கு ஏத்த மாதிரி ஏத்துறது இறக்குறது டாலரோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா அவங்க உற்பத்தியை வந்து ஏத்துறதுக்கு வந்து யுவானை டவுன் கிரேட் பண்ணாங்கடான்னா அப்ப ஆட்டோமேட்டிக்கா ப்ராடக்ட்ஸ் அதிகம் வந்து வாங்குவாங்க. கரெக்டுங்களா? உங்களோட கரன்சி வேல்யூ அதிகமாக உங்ககிட்ட இருந்து போற பொருட்கள் வந்து கம்மியாகும். கரெக்டா? பர்ச்சேசிங் பேரிட்டி கம்மியாகும், வாங்குற திறன் கம்மியாகும். வேணுமென்ட்டே யுவான் ஆர்டிபிஷியலா இவங்களே வந்து மேனிபுலேட் பண்ணுவாங்க சைனீஸ் சர்க்கார். இது சகஜமா சைனா கவர்மெண்ட் பண்றது தான். ஏன்னா சைனாக்கு தான் எந்த ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் இல்லையே. உலகத்துல ஒரே நாடு, அவங்க கொடுக்குற டேட்டா மாத்திரம் தான் டேட்டாவை எடுத்துக்கிற ஒரே நாடு சைனா. ஏதாவது டிரான்ஸ்பரன்சி இருக்கா? ஒளிவு முறை இல்லாம உண்மையை சொல்றாங்களா? இவர் சொல்லுவாரு, மோடி வந்து எல்லாத்தையும் உண்மையா பேசணும், எல்லாத்தையும் வந்து கவர்மெண்ட் வந்து வெளிப்படையா இருக்கணும்ட்டு. நம்ம இந்தியாவில் அட்லீஸ்ட் 100% இல்லாட்டியும் ஒரு 90% வெளிப்படைத்தன்மை இருக்கு. சைனால இவரால கேரண்டியா சொல்ல முடியுமா அவன் சொல்றதெல்லாம் உண்மைன்னு சொல்லிட்டு? அவனோட இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனை வந்து அதிகரிக்கிறதுக்கும், உற்பத்தி திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கும், அதை ஏற்றுமதி பண்றதுக்கும் யுவானை பிளக்சுவேட் பண்ண வைக்கிறது வந்து அவன் சகஜமா பண்ற வேலை.
இதெல்லாம் இந்தியால பண்ண முடியும்? இந்தியன் ருப்பியை வந்து விளையாட முடியுமா? இந்தியன் ருப்பியை தேவையான ஏத்துறது, தேவையான கம்மி பண்றது, இது மாதிரி பண்ணா என்ன ஆகும்? பட் சைனா பண்ணுது. அது எதுக்கு பண்றதுன்னா, சேம் ப்ராடக்ட் நம்மளும் ஒரு ஃபேன் பண்றோம், சைனா ஒரு ஃபேன் பண்றோம்னா அவனோட பொருளோட வேல்யூவை, யுவானோட வேல்யூவை கம்மி பண்ணா அவனோட பொருளை தான் வாங்க போவாங்க, இந்தியாவோட பொருளை வாங்க போக மாட்டாங்க. புரியுதுங்களா உங்களுக்கு இருக்கிற வித்தியாசம்? நம்ம 5 பொருள் வாங்குற இடத்துல அவன் 10 பொருள் வித்தான்னா அவனுக்கு அது லாபம், நம்மளுக்கு அது நஷ்டம். 5 கூட நம்மளால விற்க முடியல. அதாவது மத்த நாடு பண்ற உற்பத்தியை அதை வந்து விற்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா, வணிகமே இல்லாத அளவுக்கு பண்ணிட்டாங்கன்னா இவனோட வணிகத்தை வளர்க்க முடியும், இவன் மேல மத்த நாடுகளுக்கு இருக்கிற டிபெண்டன்சியை வளர்க்க முடியும்ன்றது சைனீஸோட கொள்கை. அதை அவங்க ஆக்கப்பூர்வமா அவங்களோட கரன்சியை யூஸ் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் சைனால என்னென்ன தப்புகளை வந்து அவர் மறைச்சாருன்னு சொன்னோம். இப்போ இந்திய அரசாங்கம் எது நல்லது பண்ண போனா எதெல்லாம் இவர் வந்து எதிர்த்தாருன்னு சொல்றதை நான் சொல்ல போறேன். 3 லேபர் லாஸ், தொழிலாளர் சம்பந்தப்பட்ட சட்டங்கள் 3 கோடு எடுத்துட்டு வந்தாங்க 2020. அத காங்கிரஸ் பார்ட்டி எதிர்த்தது. நெக்ஸ்ட், இதனால கம்பெனிஸ், அதாவது தொழில் ஸ்தாபனங்களுக்கு வந்து நிறையவே வந்து பலன் அளிச்சிருக்கும், உற்பத்தி திறனை பெருக்கி இருக்கும், தேவையில்லா செலவினங்களை குறைச்சிருக்க முடியும். பட் காங்கிரஸ் பார்ட்டி அதை பண்ண விடல. ஒரு உதாரணம் சொல்லணும்டான்னா 300 வேலையாட்களுக்கு, நெக்ஸ்ட் ஸ்லைட் போனீங்கன்னா வராது, 300 இது வந்து சைனாவோட இதுதான். நெக்ஸ்ட் ஸ்லைடு. 300 வேலையாட்களுக்கு கீழே இருந்தாங்கடான்னா அவர்களை வந்து தேவை இருந்தா அவங்கள ரீட்டைன் பண்றதும், அவங்க பெர்ஃபார்ம் பண்ணலன்னா அவங்கள ஃபயர் பண்றதுக்கும் கவர்மெண்ட் வந்து பர்மிஷன் கொடுத்தாங்க. இதை காங்கிரஸ் சர்க்கார் காங்கிரஸ் சர்க்கார் இல்ல, எதிர்கட்சியா அவங்க எதிர்த்தாங்க. இது மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்தியால இதெல்லாம் பண்ணக்கூடாது, பட் சைனால பண்ணலாம், சைனால அது கரெக்ட், இந்தியாவுக்கு அது தப்புன்னு சொல்றாரு அவர். இந்த லா எடுத்துட்டு வந்துட்டா அன்ஸ்கில்டு, நாலேஜ்லெஸ், அன்ப்ரொடக்டிவ் லேபரை வந்து நம்ம கம்மி பண்ணிருக்கலாம். இதனால என்ன ஆயிருக்கும்டான்னா, லேபரை கம்மி பண்ணா அவங்க ஜீவாதாரம் வந்து கெட்டு போன்றதை வந்து நானும் ஒத்துக்கிறேன். பட் ஸ்கில்லிங்ன்றது வந்து இன்னைக்கு எல்லா ஃபீல்ட்லயுமே தேவை சார். அடிப்படை ஸ்கில் இல்லைன்னா அவங்கள வச்சு வேலை வாங்க முடியாது. அந்த ஸ்கில்லிங்கை வந்து இவங்க வந்து மேம்படுத்துறதுக்கு எந்த ஒரு ஸ்டெப் எடுத்துல. உதாரணத்துக்கு பிரதம மந்திரி இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து ஸ்கில் இந்தியா அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் லான்ச் பண்ணாரு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குடான்னா, லேபரா இருந்தாலும் எந்த ஃபீல்டா இருந்தாலும் இன்னைக்கு ஸ்கில் தேவை, திறன் தேவை. அவங்க அந்த தொழில் திறன் இல்லாம அவங்களால எந்த தொழிலையுமே நிலைச்சு வேலை பார்க்க முடியாது. இந்த தொழில் திறனை வந்து மேம்படுத்துறதுக்கு அதுக்கு தேவையான முன்னேற்பாடுகள் வந்து பிரதமர் வந்து எடுத்தாரு. ஸ்கில் இந்தியா ப்ரோக்ராம்னு அதை ஸ்டார்ட் பண்ணாரு. அதன் மூலமா வரக்கூடிய லாபங்களை வந்து, அதாவது அதுல இருந்து ஸ்கில்ல கத்துக்கிட்டு வந்து வேலை பண்ணான்னா உற்பத்தி திறன் நம்மளுக்கு அந்த கம்பெனியோட உற்பத்தி திறன் வளரும், அதிகரிக்கும். இதோட பொருளாதாரத்துக்கு வந்து நிறைய பலன் கொடுக்கும். பத்தாயிக்கு அந்த லேபரர் கூட, அந்த வேலை செய்யறவரு கூட அவருக்கு தேவையான ஊதியம் வந்து அதிகரிக்கும். இத பத்தி எல்லாம் 60-70 ஆண்டுகளை காங்கிரஸ் சிந்திக்கவே இல்லை. ஆனா கண்மூடித்தனமா எது பண்ணாலும் நாங்க எதிர்ப்போம், ஆனா சைனா எது பண்ணாலும் நான் சப்போர்ட் பண்ணுவோம். இதுதான் அவரோட நிலைப்பாடு. அதே மாதிரி 3 ஃபார்முலாஸ் எடுத்துட்டு வந்தாங்க ஃப்ரீ மார்க்கெட்டுக்கு. உங்களோட உற்பத்தியை வந்து நீங்க எப்படியாலும் விற்கலாம்னு சொல்றதுக்காக தான் அந்த ஃபார்முலாஸ் எடுத்துட்டு வந்தது. என்ன பண்ணாங்க, பஞ்சாப்ல மாத்திரம் ஃபார்மர்ஸை உசுப்பேத்தி அவங்கள வந்து, அதுவும் யாரு, எல்லாமே ஆப்சென்டி ஃபார்மர்ஸ் பெரும்பாலானவர்கள். ஏன் சார், இந்த சைடு ராஜஸ்தான் ஃபார்மருக்கு அது பிரச்சனையா தெரியல, கர்நாடகா ஃபார்மருக்கு பிரச்சனையா தெரியல, தமிழ்நாடு ஃபார்மருக்கு பிரச்சனையா தெரியல, யூபி ஃபார்மருக்கு பிரச்சனையா தெரியல, ஏன் பஞ்சாப் ஃபார்மருக்கு மாத்திரம் அது பிரச்சனையா தெரிஞ்சது? ஏன்னா அங்க மில்லர்னா நம்ம கொடவுன்ஸ், கிடங்கு, ரைஸ் மில் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது, மண்டிக்கும் அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இந்த ஒரு கார்டல் அப்படின்னுவாங்க, கார்டல்னா ஒரு சந்தைக்கும் சந்தையில இருக்கக்கூடிய அந்த வியாபாரிகளுக்கும் இந்த விவசாயிகளுக்கும் இருந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து விவசாயிகள் வந்து பலன் அடையல, சந்தையில இருக்கிறவங்க மாத்திரம், அதாவது ஸ்டாக் பண்றவங்க மாத்திரம் தான் பலன் அடைஞ்சிட்டு இருந்தான். இது வந்து அரசாங்கத்துக்கு பெரிய பிரச்சனையா மாறிட்டு இருந்தது. விவசாயிகளோட அவங்களுக்கு வர வேண்டிய வருமானத்துல வந்து பெரிய உயர்வு இல்லை சார். உதாரணத்துக்கு நீங்க அரிசி, இன்னைக்கு பச்சரிசி வந்து 65 ரூபாய்க்கு வாங்குறீங்க, அரிசி மூட்டை எவ்வளவு விக்குது, 75 கேஜி மூட்டை எவ்வளவு விக்குதுன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்றது ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி இங்க 1000 ரூபாய் அரிசி மூட்டை, 1200 ரூபாய் அரிசி மூட்டை விற்கும் போது அரிசியோட விலை 55 ரூபா 60 ரூபா வந்துட்டு இருந்தது. அப்போ இது நடுவுல யார் சாப்பிட்டுட்டு இருந்தா சார்? சோ ஃபார்மருக்கு மினிமம் பிரைஸ வந்து கொடுக்கணும்னு சொல்றது அரசாங்கத்தோட எண்ணம். இந்த எண்ணத்தை நிறைவேறாம விவசாயிகளை உசுப்பேத்தி விட்டு விவசாயிகளை வந்து தேவையில்லாத ஒரு திசையை நோக்கி அவங்கள பயணிக்க விட்டு
நாட்டுக்கு அச்சுறுத்தல் கொடுத்து என்னவோ இந்த அரசு வந்து விவசாயிகளுக்கு எதிரான அரசுன்னு சொல்லிட்டு அத நிலைநாட்டுறதுக்கு யார் முயற்சிகள் எடுத்தா? இதுக்கு அந்நிய உணவு ஸ்தாபனங்களோட கைகோர்த்து யார் வேலை செஞ்சான்னு சொல்றதை நான் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. இல்லைன்னா ரிபப்ளிக் டே அன்னைக்கு ரெட் போர்ட்டை நோக்கி டிராக்டர் எடுத்துட்டு போக வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அன்னைக்கு நடந்த கலவரம் எப்படி நடந்ததுன்னு சொல்லிட்டு நீங்க எல்லாரும் கண்கூடா எல்லாரும் பார்த்தோம். நம்ம நான் சொல்றது 2021 ஜனவரி 26 நடந்த சம்பவங்களை பத்தி. நெக்ஸ்ட் சார், அவங்க என்ன சொன்னாங்க? லார்ஜ் கார்பரேஷன்ஸ் ரிலையன்ஸுக்கும் அம்பானிக்கும் இது வந்து லாபத்தை கொடுக்கும், விவசாயிகளுக்கு ஒரு லாபமும் கொடுக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்ப ரைஸ் மில்லருங்களும் சுகர் மில்ஸும் இவங்க லாபம் அடைஞ்சா போதுமா? அது எப்படி மகாராஷ்டிரால வந்து பை எலெக்ஷன் வந்தாலோ, இந்தியாவில மற்ற மாநிலத்துல பை எலெக்ஷன் வந்தாலோ, இப்ப தேர்தல் வரப்போகுது சார் அக்டோபர்ல ஜம்மு காஷ்மீர்ல, ஹரியானால. இன்னைக்கு வெங்காய விலை 100 ரூபா. வெங்காயம் ப்ரொடியூஸ் பண்ற ஸ்டேட் யார் சார் அதிகமா? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிரால அதிகமா ப்ரொடியூஸ் பண்ற ரீஜன் பாத்தீங்கன்னா நாசிக் ரீஜன். அங்க இருக்கிற கார்ட்டல் நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த சந்தைகள், அதை கட்டுப்படுத்துறது யார் தெரியுமா? என்சிபி. சுகர் மில்ஸை கட்டுப்படுத்துறது யாரு? ஒரு காலத்துல சரத்பவார் ஊரறிஞ்ச உண்மை. சோ யாரு இவர்கள் லாபம் அடைஞ்சாங்களா இல்ல மற்றவர்கள் லாபம் அடைஞ்சாங்களா? சில அரசியல் கட்சிகள் லாபத்துக்காக விவசாயிகளை வந்து ஏமாத்திட்டு உட்காந்துருந்தாங்க. சடனா வெங்காயம் விலை 100 ரூபாய்க்கு போவோம், சடனா சக்கரை விலை அதிகரிக்கும். இந்தியால இருந்து எக்ஸ்போர்ட் சர்க்கரை வந்து ஒரு காலத்துல என்ன நடந்ததுன்னா, இந்தியால இருந்து சக்கரை யூபிஏ காலத்திலேயே இந்திய சக்கரை வெளிநாட்டுக்கு போவோம். நம்ம வந்து பீட் சுகரை வாங்குவோம். பீட் சுகர்னா பீட்ரூட்ல இருந்து வரக்கூடிய சுகரை நம்ம வாங்குவோம். இங்க இருந்து சுகர் கேன் சுகரை நம்ம ஏற்றுமதி பண்ணுவோம். வெளிநாட்டுல இருந்து சர்க்கரை இறக்குமதி பண்ணுவோம். நல்லா இருக்குல்ல இது ட்ரெண்டு? சொந்த ப்ரொடக்ஷன் வச்சுட்டு நம்ம சுகரை வெளியே வித்துட்டு வெளிநாட்டுல இருந்து வர சுகரை அதிக விலைக்கு வாங்கி திரும்பி இங்க கொடுக்கறது. ஸோ இது என்ன பண்ணும்? இங்க வந்து ஆர்டிபிஷியல் இன்ஃபிளேஷனை உருவாக்கும், பற்றாக்குறையை உருவாக்கும். இதனால யார் லாபம் அடைஞ்சா? உங்க பார்வைக்கே விட்டுறேன் நான். நெக்ஸ்ட், இந்த சட்டம் மாத்திரம் நிறைவேறிந்தா இந்த நடுவுல இருந்த புரோக்கர்கள்னா இந்த தரகர்கள், இடைத்தரகர்களோட தேவை வந்து குறைஞ்சிருக்கும். இடைத்தரகர்கள் தேவை குறைஞ்சிருந்தா அரசாங்கத்துக்கும் விவசாயிக்கும் டைரக்ட் ஒரு கனெக்ஷன் இருந்திருக்கும். அரசாங்கம் வந்து விலை நிர்ணயிச்சிருந்தா டைரக்டா அவன் பாக்கெட்டுக்கு, விவசாய பாக்கெட்டுக்கு பணம் போயிருக்கும். இந்த நடுவுல இருக்கிற இந்த சந்தைங்க பாக்கெட்டுக்கு பணம் போயிருக்காது. இதை யார் எதிர்த்தா? ஃபார்ம் பில்ஸ காங்கிரஸ். நெக்ஸ்ட், ரோட் அக்யூசேஷன்ல இருந்து லேண்ட் அக்யூசேஷன் வரைக்கும் சைனால எதெல்லாம் இவங்க வந்து சைனா மாடல் வேணும், சைனால வந்து சூப்பர்னு சொன்னாங்களோ அதெல்லாம் இங்க அப்போஸ் பண்ணாங்க. லேண்ட் அக்யூசேஷன் ஆக்ட்ல 2013 நிலத்தை வந்து கவர்மெண்ட் கையகப்படுத்தும் சட்டத்துல சில திருத்தங்கள் எடுத்துட்டு வர பார்த்தாங்க. அந்த திருத்தங்களை இவங்க வந்து அப்போஸ் பண்ணாங்க வெளிப்படையாவே. அது காரணம் என்ன சொன்னாங்கடான்னா, மக்களோட ஜீவாதார உரிமையை பறிக்க பாக்குறாங்க அப்படின்னாங்க. எது சைனா வந்து பறிச்சுதோ அந்த நாடு வந்து நல்ல நாடு. எது வந்து பறிக்காம அவங்களுக்கு தேவையான அளவுக்கு காம்பன்சேஷன் கொடுத்து, எது முக்கியமான, ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ரோடு ப்ராஜெக்ட்ஸ், ரோடு எக்ஸ்பேன்ஷன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஒரு லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளமால நிலம் கையகப்படுத்தும் சட்டத்தால பிரச்சனைக்குள்ளாகி நிறைய ரோடுகள், ஹைவேஸ், பிரதான சாலைகளை வந்து நம்ம முடிக்க முடியாம பிரச்சனையில வந்து கோர்ட்ல நிலுவையில நின்றுட்டு இருக்கு. இதுல மிகப்பெரிய மாநிலமா திகழ்கிறது தமிழ்நாடு. தமிழ்நாடுல இந்த பிரச்சனை வந்து தலை தூக்கி ஆடிட்டு இருக்கு. நிறைய இடங்கள்ல ரோடுகளோட ப்ராஜெக்ட்ஸை வந்து கமிஷன் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் 5 வருஷமா 6 வருஷமா நிலுவையில நின்றுட்டு இருக்கு. சில இடத்துல இன்னும் ஹைவேஸ்ல வந்து பாதி கட்டின பிரிட்ஜ் இருக்கும். திருச்சி சைடு எல்லாம் நீங்க போனீங்கன்னா முடிச்சிருக்க மாட்டாங்க. எல்லாமே இந்த லேண்ட் அக்விசிஷன் ப்ராப்ளம், அதனால வந்த பிரச்சனைகள் தான். நெக்ஸ்ட் சார், கன்சென்ட்னா நான் ஒத்துக்கிறது. அதாவது நான் ஒத்துக்கிட்டு கொடுக்கணும், என் நிலத்தை நான் கொடுக்கணும்னா ஒத்துக்கிட்டு கொடுக்கணும். நான் ஒத்துக்கலன்னா என் நிலத்தை எடுக்கக்கூடாது. ஊர்ல இத்தனை பேர் மேல எதிர்த்தா அந்த ப்ராஜெக்டை எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட கம்யூனிஸ்ட் ஸ்டைல்ல இவங்க வந்து அந்த சட்டத்துல ஒரு திருத்தத்தை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த திருத்தத்தை யாரு? பிஜேபி சர்க்கார். இத வந்து இவங்க என்ன சொன்னாங்க, இது வந்து அம்பானிக்கு சாதகமான சட்டம், அதானிக்கு சாதகமான சட்டம்னு சொன்னாங்க. அதனாலேயே என்டிஏ அரசு பின்வாங்கிச்சு. பட் அதே சமயத்துல அந்த விவசாயிகளுக்கு அதிகப்படியான காம்பன்சேஷன், அதாவது நிவாரண தொகையை வந்து கொடுக்கறதுக்கு அரசாங்கம் ரெடியா இருந்தா கூட இந்த சட்டத்தை வந்து திரிச்சு, இந்த சட்டம் வந்து மக்களுக்கு எதிரானதுன்னு சொல்லி ஒரு புரளியை கிளப்பி, ஒரு பிரச்சனையை கிளப்பி, இன்னிய வரைக்கும் இந்தியால இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முட்டுக்கட்டையை போட்டதே காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகளான கம்யூனிஸ்ட், எஸ்பி எக்ஸெட்ரா. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி,
இருக்கக்கூடிய பங்கு வகிக்கிறவர்கள் தான் இதுக்கு முட்டுக்கட்டை போட்டது. இல்லைன்னா சாகர்மாலா ப்ராஜெக்ட எதிர்க்கிறாங்க. ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வந்து மிகப்பெரிய ப்ராஜெக்ட்ஸ், புல்லட் ட்ரெயின் இந்தியாவுக்கு எதுக்குன்னு சொல்லி கேள்வி கேட்பாங்க. பட் ஒன்னு யோசிச்சு பாருங்க, மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து 5 இடத்துல இருந்தது, இன்னைக்கு 24 இடத்துல 24 சிட்டில மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வளர்ந்துருக்கு இந்தியால. இதால மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வளர்ந்ததால இந்தியாவுக்கு நல்லது நடந்திருக்கா கெட்டது நடந்திருக்கா? டயர் 2 சிட்டிஸ்க்கெல்லாம் கூட மெட்ரோஸ் போயிருக்கு. ஏன் இதை வந்து காங்கிரஸ் காலத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல? டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க தவிர்த்து என்னைக்காவது இவங்க டெவலப்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணிருக்காங்களா? 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம்னு ஒன்னு எடுத்துட்டு வந்தாங்க. அப்கோர்ஸ் இந்த கவர்மெண்ட்டும் கண்டினியூ பண்ணுது. இன்னைக்கு 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு காங்கிரஸ் கொடுத்துட்டு இருந்த தொகையோட இந்த கவர்மெண்ட் அதிகம் தொகையை அலாட் பண்ணிட்டு இருக்கு, கொடுத்துட்டு இருக்கு. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தால வந்த பிரச்சனை என்ன தெரியுங்களா? லேபரர்ஸ், விவசாய கூலிகள் கம்மியானாங்க இந்தியால. இதனால விவசாயம் பண்றதே ஒரு பர்டனா விவசாயிகளுக்கு மாறிட்டு வந்துச்சு. இதை அட்ரஸ் பண்றதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுத்தாங்க? அக்ரிகல்ச்சரல் இம்ப்ளிமெண்ட்ஸ், மெக்கனைசேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர், அதாவது நம்மளோட உற்பத்தி திறனை பெருக்கிறதுக்காக, விவசாயத்தை வந்து இன்னும் சுலபமாக்குறதுக்காக உபகரணங்களை யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விவசாயத்தை வந்து இவங்க ஊக்குவிச்சாங்களா? ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் இருக்கு. அதே மாதிரி நாத்து நடுற மிஷின்ஸ் இப்போ ஆஃப்லேட் இந்த மத்திய சர்க்கார் வந்தப்புறம் எல்லா ஊருக்கும் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதை வந்து அதிகப்படியா அவங்க கொடுத்துருக்கலாமே. ஹார்வெஸ்டிங் மிஷின்ஸ் அதிகப்படியா ஊருக்கு கொடுத்துருக்கலாமே. கோஆபரேட்டிவ்ஸ்க்கு அதிகப்படியா கொடுத்துருக்கலாமே. ஏன் கிடங்குகள், தானிய கிடங்குகள் அதிகப்படியா கட்டியிருக்கலாமே. ஃபுட் ப்ராசஸிங் செக்டாருக்கு அதிகப்படியா இவங்க வந்து கோல்ட் ஸ்டோரேஜ் யூனிட்ஸை கட்டியிருக்கலாமே. எதுவுமே இவங்க பண்ணலையே சார். இத்தனை கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல வந்து கவர்மெண்ட் அக்வயர்ட் லேண்ட்ல, பார்சல் ஆஃப் லேண்ட்ல கோல்ட் ஸ்டோரேஜ் கட்டியிருந்தாங்கன்னா மிளகாய், வெங்காயம், தக்காளி, இது மாதிரி பெரிஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கலாம் இல்ல? சோ இது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துறதுக்கு உபயோகமா இருந்திருக்குமா இல்லையா? ஏன் காங்கிரஸ் கவர்மெண்ட் பண்ணல? அன்னைக்கு இருந்த அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் கிரிக்கெட்டை பத்தி அதிகம் யோசிச்சார் தவிர்த்து விவசாய பத்தியா யோசிச்சாரு? திருவாளர் சரத்பவார் அவர்கள். இதெல்லாம் ராகுல் காந்திக்கு தெரியாதா? இல்ல கன்வீனியன்ட்டா மறந்துட்டாரா? அவங்க பண்ணது என்ன? சைனால நடக்கிற தப்புகள் என்ன? இந்தியால பண்ண நல்லதுகள் என்ன? இவர் எதிர்த்தது என்ன? உங்க பார்வைக்கு நான் வச்சுட்டேன், மக்கள் பார்வைக்கு நான் வச்சுட்டேன். ஒண்ணு, கடைசியா நான் வந்து சில பாயிண்ட்ஸை நான் வந்து சொல்லி முடிச்சுக்கணும்னு விரும்புறேன். சைனால இன்டர்னல் டூரிசம் இண்டஸ்ட்ரி இஸ் த ஹையஸ்ட் இண்டஸ்ட்ரி. ஹினான் ப்ராவின்ஸ்ல மாத்திரம் இன்டர்னல் டூரிசம், அந்த உள்நாட்டுல அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நம்ம டூர் போறதுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்கன்னா, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க, உள்நாட்டு சுற்றுலா பயணிகளோட எண்ணிக்கை வந்து 24% கம்மியாயிருக்கு. ஸ்டீல் ப்ரொடக்ஷன் கம்மியாயிருக்கு. நீ இதுக்கு மேல ஸ்டீலை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். கட்டின வீடுகளை வந்து விற்க முடியாம ஹவுசிங் செக்டார் படுத்துக்கிட்டு இருக்கு. எவர்கிராண்ட் பிரச்சனை வந்து எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். சைனால எவர்கிராண்ட்ன்றது வந்து பிக்கஸ்ட் ஹவுசிங் குரூப். அவன் படுத்துக்கிட்டான். எத்தனையோ மில்லியன் ஹவுசஸ், கட்டின வீடுகள் வந்து சேல் ஆகாம நின்று போயிருக்கு. அதை தவிர்த்து சைனால இன்னைக்கு இருக்கிற மற்ற ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா, மற்ற எல்லா விதமான எலக்ட்ரானிக் ப்ரொடக்ஷன், குறிப்பிட்டு சொல்லணும்னா இவி வெஹிக்கிள்ஸ் ப்ரொடக்ஷன், டிஸ்கவுண்ட் மேல டிஸ்கவுண்ட் கொடுத்து வா வா நீ வாங்கு நீ வாங்கு நீ வாங்குன்னு எல்லாரையும் கூப்பிட்டு வித்துட்டு இருக்காங்க. ஸோ இட்ஸ் ரெய்னிங் டிஸ்கவுண்ட்ஸ். பிளிப்கார்ட்ல சொல்லுவாங்க பாருங்க, பிக் பில்லியன் சேல். அது மாதிரி சைனால வந்து சைனீஸ் கவர்மெண்ட் இஸ் கோயிங் ஃபார் மெகா பில்லியன் சேல் பிகாஸ் சைனீஸ் எக்கானமி இஸ் இன் டோல்ட்ரம்ஸ். Xi Jinping is not in a position to govern China. He has been sidelined. அவரை வந்து Xi Jinping அப்படின்ற ஒரு நபரை வந்து ஓரங்கட்டி வச்சுட்டாங்க. இப்போ சைனால ரீசெண்டா நடந்த, பைடூல நடந்த கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட பிளீனம் அப்படின்னா அவங்களோட நம்ம எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மீட்டிங், அதாவது செயற்குழு மீட்டிங்னு சொல்லுவோம் பாத்தீங்களா, அந்த செயற்குழு வந்து கூடும்போது அதுல வந்து ஷி ஜின்பிங்க்கு வந்து பெரிய சே இல்லாம போயிடுச்சு. இப்ப சைனா வந்து யார் ரன் பண்ணிட்டு இருக்கான்றதே ஒரு கேள்விக்குறியா மாறிட்டு இருக்கு. சைனா வந்து ஒரு நிலையான பொருளாதாரமா இருக்குமான்ற ஒரு பெரிய அச்சுறுத்தல் எல்லாருக்கும் ஏற்பட்டு இருக்கு. ஸோ உள்நாட்டுல வந்து அவனோட பொருளாதாரம் வீக் ஆயிட்டு இருக்கிற ஒரு காரணத்துக்காக தான் அவன் வந்து இருக்கிற மற்ற சவுத் சைனா சீல இருக்கிற நாடு கூட எல்லாம் சண்டையை வளர்த்துட்டு இருக்கான். ஏன்னா சைனீஸ் கம்யூனிஸ்ட் பார்ட்டிக்கு சண்டை, அவன் உள்நாட்டு ஒற்றுமையை நாடணும்னா, மக்கள் ஒண்ணு சேரணும்னா ஏதோ ஒரு நாடு கூட சண்டையை அவன் இழுக்கணும். அதுல ஒரு பகுதியா தான் என்ன பண்ணிருக்கான், கல்வான்ல டாக்டிக்கல் ரிட்ரீட் பண்ணிருக்கான். சைனா இஸ் வில்லிங் டு ரிட்ரீட். அதாவது எங்க வந்து 2020 வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சோ அந்த இடத்துல வந்து பின்வாங்கிறதுக்கு சைனா யோசிச்சுட்டு இருக்கு. ஏன்னா உள்நாட்டு நிலவரம் சரியில்லாதனால அவனோட கான்சென்ட்ரேஷன் தாய்வானை நோக்கி திரும்பி இருக்கு. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்ன்றதை நான் உங்க பார்வைக்கே விட்டுறேன். சைனா இவர் நினைக்கிற அளவுக்கு
உள்நாட்டு பாதுகாப்பு அளவிலையோ உள்நாட்டு பொருளாதார அடிப்படையிலையோ இல்ல அவங்களுக்கு இருக்கிற அண்டை நாடுகளோட உறவுகள் அடிப்படையில் எடுத்து பார்த்தாலும் சைனா ஒரு நல்ல பொசிஷன்ல இல்லை. அவங்க மிகப்பெரிய சரிவை நோக்கி போயிட்டு இருக்காங்க. இந்த சரிவுக்கு முழு காரணமும் யாருன்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஷி ஜின்பிங். பல $1 trillion அவர் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. இன்னைக்கு எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே படுத்துக்கிட்டு இருக்கு. ஒரு சின்ன உதாரணம், நம்ம அண்டை நாடு பாகிஸ்தானே $40 billion போச்சு. இது மாதிரி அவன் எங்கெங்கெல்லாம் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணாங்களோ அந்த நாடெல்லாம் எக்கனாமிக்கலி தே ஆர் வாஷ்ட் அவுட். ஹம்பந்துட்டா போட்ட 99 வருஷம் லீஸுக்கு கொடுத்தாங்க. அதுல இருந்து என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னு எடுத்து பாத்தீங்கன்னா 0 தான் ஜென்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ சைனாவோட நிலைமை பொருளாதார நிலைமையும் சரி உள்நாட்டு அரசியல் ஸ்திரத்தன்மையும் சரி கேள்விக்குறியாயிருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில சைனாவை இந்தியாவோட ஒப்பிட்டு பேசுறதும் சைனா இந்தியாவோட பெட்டர்ன்னு சொல்றதும் சைனாவோட ஜனநாயகம் இந்தியாவுக்கு தேவைன்னு சொல்றதும் எந்த அளவுக்கு அது ஒரு அறிவார்ந்த செயலா நான் பாக்குறேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். எந்த ஒரு தலைவருமே இன்னொரு நாட்டுக்கு போகும்போது அது எதிர்கட்சி தலைவராகட்டும் ஆளுங்கட்சி நம்மளோட உள்நாட்டு பிரச்சனைகளை பேசுறதுக்கு தவிர்க்கணும். இது ஒரு அடிப்படையான தேவை அவங்க அரசியல் தலைவரா இருக்கிறதுக்கு. அதை அவங்களால கடைபிடிக்க முடியலன்னா அவங்க அரசியல்ல இருந்து விலகிறது நல்லது. வீட்டுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தெருவில் எடுத்துட்டு யாரும் பேச மாட்டோம். எனக்கு தெரிஞ்சு 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் இங்க புகழென்ன நீதி அப்படின்னு சொல்லிட்டு பாரதி சொல்லியிருப்பாரு. சோ நம்மக்குள்ள இருக்கிற பிரச்சனை நம்மக்குள்ளதான் இருக்கும். ஆந்திராக்கும் தமிழ்நாடுக்கும் பிரச்சனை இருக்கும், கர்நாடகாவுக்கும் தமிழ்நாடுக்கும் தனி பிரச்சனை இருக்கும், கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் தனி பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனை எல்லாம் அமெரிக்கால போய் பேசினா தீந்துருமா? இல்ல பேசுறதுக்கு அது இடமா? இந்தியாவோட உள்நாட்டு பிரச்சனையை பேசியிருக்காரு, ஜனநாயகத்தை கேள்விக்குறியாக்கி இருக்காரு. இந்தியாவை எதிர்த்து பேசுறவர்கள் கூட போயிட்டு ஒற்றுமையா கைகோர்த்து நின்று இருக்காரு. கடைசியில இந்தியாவில இருக்கக்கூடிய மைனாரிட்டிகள், அதாவது சிறுபான்மை சமூகத்தினர், குறிப்பிட்டு சொல்லணும்னா தேசியவாதிகளான சிக் சமூகத்தை சேர்ந்தவர்களை இங்க அச்சுறுத்தல்ல வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இல்லாத ஒரு பொருளையை கிளப்பியிருக்காரு. இது எல்லாமே நாட்டுக்கு பாதகம் விளைவிக்கும் செயல்களா தான் நான் பார்க்கிறேன். மக்களும் நாட்டை நேசிப்பவர்களும் அப்படியே கருதுவார்கள் என்று நான் நினைக்கிறேன். நன்றி சார். கண்டிப்பா ராகுல் காந்தி குறித்து அவருடைய பேச்சு குறித்து பிளஸ் சைனா இந்தியா கம்பேரிசன் நல்லாவே பண்ணிருக்கீங்க சார். மீண்டும் ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி. நன்றி சார். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்தளவுல நம்ம எப்படி சொல்லலாம்னா இவர்களுடைய கேரக்டரையே நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா இதுதான் சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஆன்மீகம் மற்றும் ஜோதிடம் சார்ந்த இன்னும் பல வீடியோக்கள் பார்க்கணுமா? மறக்காம திருவருள் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. திருவருள் டிவியுடைய சேனல் லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு.